வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 12. ஹலோ கமலா, நான் சித்து பேசுறேன். சொல்லுப்பா. இப்ப அந்த குழந்தை அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. என் மனைவியாவும் குழந்தையாவும் என்றான் மெல்லிய சிரிப்புடன். ஹே, என்னடா சொல்ற என்றவளின் கேள்விக்கு சுருக்கமாக நடந்ததை விவரித்தான். ஓ, நீ செஞ்சதா சரி. ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் டிசிஷன் அண்ட் ஃபீல் ப்ரவுட். அதெல்லாம் இருக்கட்டும், நான் உனக்கு போன் செஞ்சது வேற ஒரு விஷயமா. எனக்கு உங்க ஏரியாவுல உடனடியா ஒரு நல்ல வீடு வேணுமே. எந்த அளவுக்கு சீக்கிரமா கிடைக்குதோ அந்த அளவுக்கு சீக்கிரமா இங்கிருந்து காலி பண்ணிடலாம். இதே வீட்டுல இருந்தா செஞ்சு எங்கேயும் வெளியே போயிட்டு வர சங்கடமா ஃபீல் பண்ணுவாள்ல என்றவன் கூற கமலாவோ கேலி செய்தாள். பாடா, அதுக்குள்ள பொண்டாட்டிக்காக இந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏய், விளையாடாத, பி சீரியஸ் என சித்து கெஞ்ச சரியென்று ஒப்புக்கொண்டாள் கமலா. சித்தார்த் போன் பேசிவிட்டு வந்து ஹாலில் பார்க்க தருண் சிந்துஜாவின் மடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். ஏமா, அவனை உள்ள படுக்க வச்சிருக்கலாம்ல என்று வினவியபடி படுக்கை அறையினுள் சென்றான். அங்கே 2 பாய்களை விரித்து தலையணைகளை போட்டவன் வெளியே வந்து குழந்தையை அவள் மடியிலிருந்து அள்ளிச் சென்று பாயின் நடுவே படுக்க வைத்தான். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த குழந்தையின் தலைமுடியை மெல்ல வருடி குனிந்து உச்சியில் இதழ் பதித்து எழுந்தவன் சிந்துவை எப்படி சமாளிப்பது என்று யோசனையில் ஆழ்ந்தான். அறையை விட்டு வெளியே வந்தவன், மணி 10 தூக்க வரலையா உனக்கு என்று மெல்ல வினவினான். என அவனிடம் மெதுவாக பார்வையை உயர்த்தியவள், இல்ல, வரல என்றாள் தலையை குனிந்தவாறே. குனிந்திருந்தவளை கனிவாக பார்த்தவன், சிந்து, மறுபடியும் சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காத. நாம கணவன் மனைவியா வாழ வேண்டாம். ஆனா தருணுக்கு நல்ல அப்பா அம்மாவா வாழணும்டா. குழந்தையோட மன ஆரோக்கியத்துக்காக ஒரு சில விஷயங்களை நாம சகிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்தாகணும். அதுல ஒண்ணு, நாம 3 பேரும் ஒரே ரூம்ல படுத்து தூங்குறது. அதுதான் சரியான குடும்ப அமைப்புக்கு பொருந்தி வரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த உன் மனசு திருப்திக்காக திரும்பவும் தெளிவுபடுத்திடுறேன். உன்கிட்ட என்னைக்கும் எந்த ஒரு தவறான நோக்கத்துல பார்க்கவோ நெருங்கவோ மாட்டேன்றத உறுதியா சொல்லிடுறேன். இதை மட்டும் என்னன்னைக்கும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. சரி, தூக்க வர்றப்ப உள்ள வந்து படுத்துக்க என்ன. குட் நைட் என்று மென்மையாக புன்னகைத்து விட்டு உள்ளே சென்று படுத்தான். வெகு நேரம் வரை அப்படியே அசையாமல் சிலையாக அமர்ந்திருந்தவள் மெல்ல எழுந்து அறைக்குள் சென்றாள். சித்துவின் மேல் கால்களை தூக்கி போட்டுக்கொண்டு சுகமான நித்திரையில் ஆழ்ந்திருந்தான் தருண். சித்துவும் தருண் புறம் திரும்பி அவனை அணைத்த வண்ணம் படுத்திருந்தான். மெதுவாக பாயில் தருணின் மறுபுறம் அமர்ந்த சிந்து அவர்கள் இருவரின் முகத்தை பார்த்தவாறு படுத்துக்கொண்டு கண்களை மூடினாள். சிந்து என்று அழைத்தபடி கிச்சனுடன் வந்தான் சித்து. சொல்லுங்க. கமலா போன் பண்ணியிருந்தா. அவ வீடு இருக்கிற தெருவுலையே அடுத்த தெருவுல நல்ல வீடு ஒண்ணு காலியா இருக்கான். நாம போய் பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே புக் செஞ்சிடலான்னு சொன்னா. அவகிட்ட சொன்ன ஒரே நாள்ல வீட்டை தேடி கண்டுபிடிச்சிட்டா. பரவாயில்ல, இப்ப கிளம்பலாமா என்று கேட்டான். அவள் பதில் அளிக்காமல் தயங்கியபடி தருணுக்கு பாலை கலந்து கொண்டிருந்தாள். என்னம்மா, ஏதா இருந்தாலும் மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசு. இது உன் வீடு, உனக்கு தோன்றத நீ தாராளமா சொல்லலாம் என்று அவளை பேச தூண்டினான். தொண்டையில் அடைத்ததை விழுங்கியவள் மெல்ல அவனிடம் விழிகளை மலர்த்தி, இல்ல, நான் எங்கேயும் வரல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்களே வீட்டை பார்த்து முடிவு செய்யுங்கள. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல என்றாள். இதை ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தவன் என்பதால் சரி என்று உடனே சம்மதித்து கிளம்பியவனிடம் தேங்க்ஸ் என்றவள் மெல்லிய குரலில் கூறவும் திரும்பியவன், யூஆர் மோஸ்ட் வெல்கம் என வசீகரமான புன்னகை ஒன்றை சிந்திவிட்டு ஆடை மாற்ற அறைக்கு சென்றான். சிந்துவின் கையை பிடித்தெழுத்த தருண், அம்மா, நானும் அப்பா கூட பைக்ல போட்டேமா என்றான் விழிகளில் ஏக்கத்தோடு. அவனிடம் மண்டியிட்டு அமர்ந்தவள், கண்ணம்மா, அப்பா ஒரு அவசர வேலையா வெளியில போறாங்கடா. சீக்கிரமா திரும்பி வந்துருவாங்க. இனிமே நாம அப்பா கூட தானே எப்போதுமே இருக்க போறோம். இன்னொரு முறை போய்க்கலாம் என்ன என்று கூறி வாஞ்சையுடன் அவன் தலையை தடவ தன் அன்னையின் விழிகளில் எதை கண்டானோ உடனே சரிம்மா என்றவன் சம்மதிக்க ஆசையுடன் பிள்ளையை அள்ளி முத்தமிட்டாள் அவள். வீடு அற்புதமாக அமைந்துவிட உடனே அட்வான்ஸ் கொடுத்து சாவி வாங்கி கொண்ட சித்து மறுநாளே நல்ல முகூர்த்த நாளாக இருக்கவும்
பாலை காய்ச்சி வீடு மாற முடிவு செய்தான். சிந்துவிடம் வந்து விவரம் தெரிவித்தவன், சிங்கிள் பெட்ரூம் தான், நமக்கு போதும் இல்லையா என்று வினவ, போதும், நீங்க எதுக்கும் ரொம்ப சிரமப்படாதீங்க என அவள் வேகமாக சொன்னாள். அது ஒண்ணு பிரச்சனை இல்ல, ஆசிரமத்துல வளர்ந்தவனா, தேவைக்கு அதிகமா எதுவும் படோபடம் செய்ய விரும்ப மாட்டேன் என்றவளை ஆறுதல் படுத்தினான். விடியற் காலையில் அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வீட்டை காலி செய்தவர்கள் புது வீட்டில் பாலை காய்ச்சி குடி புகுந்தார்கள். கமலாவிடம் தருண் நன்றாக ஒட்டிக்கொள்ள, சிந்து மட்டும் வழக்கம் போல் கேட்ட கேள்விக்கு பதில் என்ற நிலையிலேயே இருந்தாள். டே சிந்து, மறந்தே போயிட்டேன் பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க 3 பேரும் கோவிலுக்கே போகல. முதல்ல 9 மணிக்கு மேல ஏதாவது சில்க் ஷோரூம் திறந்ததும் நல்ல கடையா பார்த்து உனக்கு வேஷ்டி ஷர்ட், சிந்துவுக்கு பட்டு புடவை, குழந்தைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருங்க. இவ ஒல்லியா இருக்கிறதுனால சுலபமா ரெடிமேட் பிளவுஸ் கிடைக்கும், மேட்சிங் பார்த்து வாங்கிட்டேன. அப்புறம் புது ட்ரெஸ் போட்டுட்டு நல்ல நேரத்துல கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எனக்கு இன்னைக்கு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு, டாக்டருக்கு உதவியா இருக்கணும், இல்லனா எல்லாத்துக்கும் நானே கூட வந்துருவேன் என்றாள் கமலா. ஹே, பரவாயில்லப்பா, அதனால என்ன, நான் பாத்துக்கிறேன். நல்ல வேளை நீ சொல்லலன்னா இத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்று நகைத்தான் சித்து. எனக்கு மட்டும் எப்படி தெரியுங்கிறியா? திருமணமாகி 2 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, எல்லாம் மாமியார் உபயம், எல்லாத்தையும் கத்துக்கணும்னு. சரி பாத்துக்கோ, பாய் சிந்து என்றவள் கிளம்ப, அதுவரை விக்கித்து நின்றிருந்தவள் சுதாரித்து தலையசைத்து வைத்தாள். விடியற் காலையில் எழுப்பி இருந்ததால் தருண் ஒருபுறம் பாயில் படுத்து அசந்து தூங்கிக் கொண்டிருந்தான். சித்து வண்டியில் கொண்டு வந்து இறக்கியிருந்த பொருட்களை எல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து அடுக்கி வைக்க ஆரம்பித்தான். அதை எதையும் உணரும் மனநிலையில் இல்லாமல் குழந்தை அருகில் கவலையுடன் அமர்ந்திருந்தாள் சிந்து. இத்தனையும் தான் ஒருவனே செய்ய அவளிடமிருந்து சற்றும் அசைவில்லை என்பதை தாமதமாக உணர்ந்தவன் புருவம் முடிச்சிட திரும்பி அவளை பார்த்தான். சுவற்றை வெறித்துக் கொண்டு இருந்தவளின் முகத்தில் தீவிர சிந்தனை குடிகொண்டிருந்தது. என்னவாயிற்று என யோசித்தவனுக்கு மெல்ல விஷயம் புரிந்தது. கமலா சொல்லிச் சென்ற விஷயம் அவள் மனதை கிளறி பழைய நினைவுகளை கிளப்பிவிட்டது போல் இருக்கிறது என்பதை உணர்ந்தவன் அவளை தொந்தரவு செய்யாமல் தன் வேலைகளை தொடர்ந்தான். சிந்து, சாப்பிடலாமா? குழந்தை எழுந்தவுடன அவனுக்கு ஊட்டிக்கலாம் என ஆவி பறக்கும் சேமியா உப்புமாவோடு அவள் எதிரில் வந்து அமர்ந்தான் சித்து. அவன் குரலில் திடுக்கிட்டு திரும்பியவள் அப்பொழுதுதான் சுற்றுப்புறத்தை கவனித்தாள். வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாம் அழகாக அடுக்கப்பட்டு அவள் எதிரே பிளேட் தண்ணீரோடு உணவையும் வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தான் சித்து. அதை கண்ணுற்றவளின் உள்ளம் குற்ற உணர்ச்சியை தத்தெடுத்துக் கொண்டது. ஏன் எல்லா வேலையுமே நீங்க ஒருத்தரே செஞ்சுட்டு இருக்கீங்க? என்ன கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? இல்ல, நானும் உன்னை உதவி கூப்பிடலாமான்னு திரும்பி பார்த்தேன். பார்த்தா தருண் பாயில படுத்து கண்ணை மூடிட்டு தூங்குறான். நீ என்னடானா அவனுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு கண்ணை திறந்துட்டே தூங்குற. அதனாலதான் சரி, உன்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு நானே எல்லாம் பண்ணிட்டேன் என்று சிரியாமல் கேலி செய்தபடி அவளை ஓர பார்வை பார்த்தான் சித்து. ஒரு கணம் அவன் சொல்லின் பொருள் புரியாமல் விழித்தாள் சிந்து. பிறகே அவனுடைய கேலி புரிய முகத்தில் எந்த உணர்வையும் வெளிப்படுத்தாமல் அமைதியாக தலை குனிந்தபடி சாப்பிட ஆரம்பித்தாள். தன்னுள் எழுந்த நீண்ட பெருமூச்சை வெளியே விடாமல் உள்ளுக்குள்ளேயே திருப்பியவன் தானும் உணவில் கவனத்தை செலுத்தினான். தருண் எழுந்த பிறகு அவனையும் சாப்பிட வைத்து கிளம்பி தயாராகி அறையை விட்டு வெளியில் வந்தான் சித்து. குட்டி பப்பும் அப்பாவும் ரெடி, அம்மா ரெடியா, கடை கிளம்பலாமா என தருணிடம் பேசிக் கொண்டிருந்தவன் சிந்துவிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போகவும் திரும்பி அவள் முகத்தை கூர்ந்தான். முகம் கல்லாக இறுகி இருக்க தேவையில்லாமல் கிச்சனில் சித்து அடுக்கியிருந்த டப்பாக்களை எடுத்து மாற்றி மாற்றி அடுக்கிக் கொண்டிருந்தாள் அவள். அவளையே பார்வையிட்டபடி எதுவும் பேசாமல் அமைதியாக சில நிமிடங்கள் நின்றிருந்தான் சித்து. அவளும் அசரவில்லை. அடுக்கிய டப்பாக்களையே எவ்வளவு நேரம்தான் திரும்ப திரும்ப அடுக்க முடியும்? திரும்பி அவனுக்கு முதுகு காண்பித்தபடி இறுக்கமாக அசையாமல் நின்றாள். அப்பா கடைக்கு போகல என்று தந்தை முகம் திருப்பி வினவினான் குழந்தை. போலாண்டா கண்ணா, நீ காரோட விளையாடிட்டு நான் அம்மா கூட்டிட்டு வரேன் என்றவன் தருணை கீழே இறக்கிவிட சிந்துவின் உடல் விரைத்தது. அவளை நெருங்கி நின்றவன், எதையும் வெளிப்படையா பேசு, உள்ளுக்குள்ள வச்சு மறுகாத அப்படின்னு நான் உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன். இப்ப என்ன பிரச்சனை உனக்கு என விசாரித்தான். ஏற்கனவே யூகித்து அறிந்ததுதான் என்றாலும் அவள் வாய்மொழியாகவே தெளிவாக வெளிவரட்டும் என்று காத்திருந்தான் சித்து. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.